வாய்ஸ் ஆஃப் லா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்று இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அங்கே நேரடியாகவும் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலிருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் வழக்கறிஞர்கள் ஆஜரானாங்க. அது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி 2.25 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ முதல்ல நிறுவன தரப்பு வழக்கறிஞர் இந்த விஷயத்தை செட்டில் பண்ண தயாராக இருக்கிறோம். போன தடவை எப்படி செட்டில் பண்ணணும் ப்ரொபோசல் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா 2 விதமான கமிட்டி அமைக்கணும். அந்த முதல் கமிட்டி காவல்துறையினரும் மற்றும் நிறுவன தரப்பினரும் இணைந்து ஜென்யூன்னஸ் ஆஃப் தி கம்ப்ளைண்ட், புகார் கொடுத்தவர் இவர் உண்மையிலே பணம் போட்டிருக்காரா, இவர் சொல்கிற அமௌண்ட் சரியா, அந்த மாதிரி அது ஜென்யூன்னஸ், அதை உண்மைத்தன்மை அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு பண்ணணும் முதல் கமிட்டி. 2வது கமிட்டி வேல்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வரும். அந்த வேல்யூஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, அதில் இஓடபிள்யூவில் இருந்து ஒருத்தர், டிஆர்ஓ தரப்பில் இருந்து, ரெவென்யூ அந்த தரப்பில் இருந்து ஒருத்தர் மற்றும் ஒரு மீடியேட்டர், எக்ஸ்பீரியன்ஸ்டு மீடியேட்டர், அதாவது மீடியேட்டர்ன்றவர் வழக்கறிஞர் தரப்பில் இருந்து இந்த நிறுவனம் மற்றும் அந்த டெபாசிட்டை யாரும் சாராமல் ஒரு பொதுவான ஒரு ஆளை மீடியேட்டராக வைப்பாங்க. அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மீடியேட்டரு. 14 மாவட்டங்களில் சொத்துக்கள் இருக்குது. அந்த மாவட்டத்தில் லோக்கலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அந்த சர்வேயர், அது மாதிரி ஆட்கள், எக்ஸ்பர்ட், அவங்கள வச்சு கமிட்டி அமைச்சு இந்த வேல்யூஷனை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மக்களுக்கு செட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறுவன தரப்பு வழக்கறிஞர் பேசியிருந்தார். ஒரு மாவட்டத்துக்கு 2 அல்லது 3 அந்த என்ஜினியர்ஸ் அது மாதிரி ஆட்களை வச்சு நம்ம பண்ணிக்கலாம், ஒரு கமிட்டி அது மாதிரிலாம் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறுவன தரப்பிலிருந்து வழக்கறிஞர் பேசியிருந்தார். அப்புறம் தேனி மாவட்ட நியோமேக்ஸ் சங்கத்தில் அதில் ரஜினி அவங்க 10,000 பேர் எங்கள் சங்கத்தில் இருக்காங்க. அதில் 7,000 பேருக்கு மேலே இடம் கேட்குறாங்க, மீதி ஆட்கள் இடம் மற்றும் பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இடி 964 ஏக்கர்ஸை அட்டாச் பண்ணியிருக்காங்க. மேலும் 5 கோடி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குது மற்றும் 1041 ஏக்கர் நிலம் நிறுவனத்தின் கைவசம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் அந்த புருஷோத்தமன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் அவர் என்ன சொன்னார்னா, ராமச்சந்திரன் அவர் அஸ்ட்ரானியஸ் ப்ராப்பர்ட்டியில் பணம் போட்டிருக்காரு, அவர் மனைவி குழந்தைகள்லாம் போட்டிருக்காங்க. அவர் தொடர்ந்து நீதிமன்றத்தில் சில மனுக்களை தாக்கல் செய்தார். அதாவது பொருளாதார குற்றப்பிரிவுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லி சில டைரக்ஷன் பெட்டிஷன்லாம் ஃபைல் பண்ணார். இடியில் அவர் தான் புகார் கொடுத்தாரு. அதனால் அவரை கைது செஞ்சுருக்காங்க. அவருக்கு 71 வயசு. அது மாண்புமிகு டேன்பிட் நீதிபதி அவர்கள் அவரை ரிமாண்ட் பண்ணாமல் திருப்பி அனுப்பிட்டாங்க. அது 6:30 11:30 மணி வரைக்கும் வாதங்கள் நடந்தது. அவர் அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு சொல்லி வாதிட்டு, மேலும் இது டேன்பிட் ஆக்ட் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முதலீட்டாளர் பாதுகாப்பு நல சட்டம் மட்டுமல்ல, போன்சி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் அது குற்றம், அதனால் இன்னும் சில செக்ஷன்லாம் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டார். அப்போ நீதியரசர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு மேட்டர் செட்டில் ஆகணுமா, இல்லைன்னா நீங்கள் மீதி இதில் ஆட் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். மீதி இதில் ஆட் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மேட்டர் செட்டில் ஆகிறதுக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். டேன்பிட் ஆக்டில் அது காம்பவுண்டபிள் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணி இன்னும் சில சொத்துக்களை உள்ளே கொண்டு வரணும், நிறைய சொத்துக்களை கொண்டு மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். பிரித்து கொடுக்க வேண்டாம், அது செட்டில் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. செட்டில்மெண்ட் முன்னாடி நிறைய சொத்துக்கள் வரணும், அவங்க சொத்துக்கள்லாம் கொடுக்கணும். சாரதா சிட்பண்ட்ஸ் கேஸு அதிலெல்லாம் எல்லா டைரக்டரும் எல்லா சொத்தையும் கொடுத்துருக்காங்க, காட்டியிருக்காங்க. இதில் நிறைய சொத்துக்கள் மறைக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி ஆர்கியூ பண்ணியிருந்தார். அப்புறம் செபி ரூல்ஸு செக்ஷன் 11A அதெல்லாம் பற்றி அவர் பேசிட்டு, இன்னும் விரிவான ஒரு விசாரணை நடத்தப்பட்டு அதிக சொத்துக்கள் கொண்டு அதுக்கப்புறம் செட்டில் பண்ணுங்கன்ற மாதிரி அவரோட வாதம் இருந்தது. அதை தொடர்ந்து இடி மற்றும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், அமலாக்கத்துறை மற்றும் இன்கம் டேக்ஸ், வருமான வரித்துறை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மனு எதுவும் கொடுக்கப்படல, எதுக்காக எங்களை சேர்த்துருக்கீங்கன்றது தெரியல, இன்றைக்கி நோட்டீஸ் வந்ததுனால நாங்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லும்போது நீதியரசர் அவங்ககிட்ட என்ன கேட்டார்னா, இந்த சொத்துக்களை வேல்யூஷன் போடுறோம், மதிப்பிட போகிறோம், இந்த கமிட்டி போட்டு மதிப்பிட்டு அதை மக்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம். இந்த நேரத்தில் நீங்களும் உங்களுக்கு கிளைம் இருக்குன்னு சொல்கிறீங்க, இடி அண்டு இன்கம் டேக்ஸ், வருமான வரித்துறை. அப்போ உங்களுக்கு எதாவது வர வேண்டியிருக்கா, அப்போ மக்களுக்கு இந்த சொத்தை ஏலம் விட்டு பிரித்து கொடுக்கல, உங்களுக்கு எதாவது ஆட்சேபனை இருக்குதா, அதுக்காக தான் உங்களை சேர்த்துருந்தோம் அப்படின்னு நீதியரசர் சொன்னார். அவங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே அவர் கற்றறிந்த குற்றவியல் துறை அரசு வழக்கறிஞர் பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு தேவையான அந்த மனுக்கள், குற்றவாளிகள் பட்டியல், முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் மற்றும் அந்த சொத்துக்கள் பட்டியல், இதெல்லாம் இடிக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் இன்றைக்கே நீங்கள் கொடுத்துருங்க. அவங்க அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள், அந்த 2 துறையிலையும் உள்ள அதிகாரிகள்கிட்ட விவரம் கேட்டு அவங்களுக்கான பதிலை அடுத்த வாய்தாவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நான் என்ன சொன்னேன்னா, 3 மனுக்கள் தாக்கல் செஞ்சுருக்கோம். நம்ம
அது வந்து தேனி மாவட்ட நியோமேக்ஸ் சங்கம் ஒன்று, அப்புறம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி அந்த சங்கம் ஒன்று, அப்புறம் வந்து ராமநாதபுரம் மாவட்ட சங்கம் ஒன்று. இதிலெல்லாம் வந்து நிறைய பேர் விடுபட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி 3 கிரிமினல் எம்பி குற்றவியல் பல்வகை மனுக்கள் நம்பர்லாம் கொடுத்துருக்குறோம். அது ஏன் இவ்வளோ பேர் விடுபட்டாங்கன்றதை விசாரித்து அடுத்த வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து கோர்ட்டுக்கு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு நீதியரசர் தெளிவாக சொன்னது என்னென்னா, இந்த சொத்துக்கள் எல்லாம் விற்று பிரித்து எல்லாம் வந்து மக்களுக்கு தான் போய் சேரணும். ஒரு சிங்கிள் பென்னி, ஒரு பைசா கூட வந்துட்டு நான் வந்து நிறுவனத்திற்கு போக விட மாட்டேன் அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்காரு. இடியும் இன்கம் டேக்ஸுமே அதுதான் சொல்கிறாங்க, மக்களுக்கு போகணும் அல்லது அந்த அரசாங்க துறைகளுக்கு வரணும். அந்த நிறுவனத்திற்கோ நிறுவனத்தின் இயக்குநர்களுக்கோ ஒரு 10 காசு கூட போகக்கூடாது அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. இது வந்து உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் நெறிமுறைகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் செபி அதோட ரூல்ஸு, ஆர்பிஐ நாம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து எதிராக இருக்குது இவங்க பண்ணது. இவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து முதலீடு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல், விதிமுறைகளை பின்பற்றாமல் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அது ரியல் எஸ்டேட் என்ற வாதம் வந்து அடிபடுது. இவங்க வந்து நிதி நிறுவனம் மாதிரி செயல்பட்டிருக்காங்கன்ற மாதிரி வாதங்கள் வைக்கப்பட்டது. அது போக வந்து 1004 பேருக்கு வந்து செட்டில் பண்ணும்போது நாங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு ரெடியாக இருந்தோம். அட்வொகேட் கமிஷனர்லாம் வச்சுருந்தாங்க. அந்த அட்வொகேட் கமிஷனரை மேல்முறையீட்டில் வந்து ரத்து பண்ணதுனால செட்டில் ஆகாமல் போயிடுச்சு. இல்லைன்னா இந்த 1004 பேருக்கு முதல்ல செட்டில் ஆகிருக்கும் அப்படின்லாம் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்குது. இந்த வாதங்களை தொடர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் இருந்ததுனால, இப்போ நான் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு மீட்டிங் இருக்குது. அதனால் நீங்கள் கன்டினியூ பண்ண போகிறீங்களா அல்லது வந்து நம்ம அடுத்து ஒரு வாய்தா வச்சுக்கலாமான்னு கேட்கும்போது, நான் வந்து நீதியரசர் தங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்துட்டு திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை வாய்தா போடுவோன்னு சொன்னாங்க. நிறுவன தரப்பில் எல்லாம் வந்து திங்கக்கிழமை கேட்டாங்க. முதலீட்டாளர் தரப்பெல்லாம் வெள்ளிக்கிழமை வாய்தா போடுவோன்னு சொன்னாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு வந்து வாய்தா போடப்பட்டிருக்குது. இன்னும் டீட்டெயிலாக இதில் வந்து இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆர்கியூமெண்ட்டு. இது சம்மரைஸ் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். மேலும் தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக நான் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. அதுவரை நம்ம சேனலில் இணைந்திருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாய்ஸ் ஆஃப் லாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அது டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதாவது தொழில்நுட்ப கோளாறுனால அதில் வீடியோ வர்றதில்லை. அதனால் வாய்ஸ் ஆஃப் லா 2.0 என்ற நம்பரில் வந்து நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த சேனலை கொண்டு போய் சேர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து இந்த ஜட்ஜ்மெண்ட், இன்னைக்கு நடந்த விவாதங்கள் மற்றும் அதில் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவுகள் இது சம்பந்தமாக தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.